ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ வந்து என்னோட டேல ஒரு நாள் விலாக் தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் வந்து அப்படியே கிளம்பி ஒரு சின்ன ஷாப்பிங் வந்து இருக்குங்க. அந்த வீடியோ தான் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். காலையில பொறுமையா தான் கொஞ்சம் எந்திரிச்சேங்க. எந்திரிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன். காலையில பிரேக்ஃபாஸ்ட் வீட்டிலேருந்தே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ரொம்ப சிம்பிளாக எப்பவும் செய்கிற தக்காளி வெங்காயத்தை வதக்கிட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் ஒரு வரமிளகா சேர்த்துங்க. நல்லா வதக்கி ஆற வச்சு அரைச்சி எடுத்து தாளிச்சிட்டோம் அப்படின்னா தக்காளி சட்னி சூப்பராக ரெடி ஆயிரும். இது வந்து என்னோடய ஃபேவரெட்டு. சூப்பராக நல்லா தோசை இட்லிக்கெல்லாம் பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும். மோஸ்ட்டாக நான் செய்கிறது வந்து இந்த தக்காளி சட்னி செஞ்சுருவேங்க எப்போவுமே. சனா சாராக்கு ஃபஸ்ட்டு ஊட்டி விட்டுறலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து தோசை ஊற்றிட்டு தக்காளி சட்னி வச்சு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் வந்து ஊற்றிட்டுங்க அவங்களுக்கு ஊட்டி விட்டால் அவங்களும் வந்து சாப்பிட்டுட்டாங்க. நாங்களும் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு காலையில் கிளம்பியாச்சு. காந்திபுரம் சென்னை சில்க்ஸுக்கு தாங்க போயிருந்தோம். போனோடனே லெஃப்ட் சைடில் வந்து டீ காஃபி இதெல்லாமே வந்து கொடுத்துட்ருந்தாங்க. சரி டீ வந்து குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நானும் ஹஸ்பண்டும் வந்து டீ குடிச்சிட்டு தான் அப்புறம் கிளம்புனோங்க. நிஜமாமே டீ ரொம்ப நல்லா இருந்ததுங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி தலைவலிக்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப வெயில்னாலே என்னன்னு தெரியலிங்க. அதனால் டீ பார்த்த உடனே சரி டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி டீ குடிச்சிட்டு ரிலாக்ஸாக வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எனக்கு தான் பார்க்குறதுக்கு போயிருந்தோம். அது வந்து நான் ரொம்ப ஈகராக வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுல வந்து இருந்தனால ஃபோன் வச்சு வீடியோ எடுக்க முடியலைங்க. அதனால் அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே வந்து நான் எதுவுமே எடுக்கல. எனக்கு வந்து கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வந்து நல்லா தான் இருந்துச்சு. அப்படி இப்படின்னு பார்த்து என்னோடய ட்ரெஸ் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அடுத்தது வந்து சனா சாராக் செலக்ட் பண்ணுறதுக்காக வந்தோம். அப்போ தான் வந்து லைட்டாக ஃபோன் எடுத்தேன். அவங்களுக்குமே ட்ரெஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து அதில் தான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தனால ஃபோன் வந்து பெருசாக எடுக்கலிங்க. இன்னொன்று சனா சாரா அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே இருந்தனால அவங்கள பார்த்துக்கிறதுலையே அவங்கக்கிட்ட அவங்கள கூப்பிட்டுட்டே இருந்தனால பெருசாக அதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலிங்க வீடியோ எடுக்கிறதுல. சனா சாராக்கு ஒரு வழியாக வந்து ட்ரெஸ் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் அத்தைக்கு வந்து டெய்லி வேர் பண்ணுற மாதிரி சாரீஸ் வந்து அவங்க கேட்டிருந்தாங்க அப்படின்ட்டு அந்த செக்ஷன் தான் வந்து போயிருந்தோம். இது வந்து நிறைய கலெக்ஷன்ஸு நிறைய ஆஃபர்ஸ் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. நிஜமாகவே வந்து நல்லா இருந்துச்சுங்க. டெய்லி வேர் பண்ணிக்கிறதுக்கு எல்லாமே வந்து நல்ல மெட்டீரியலில் நல்லாவே வந்து இருந்துச்சு. 350 அப்புறம் 250 எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் 400, 500, 600 அப்படின்னு எல்லா ரேஞ்ச்லேயுமே வந்து டெய்லி வேர் சாரீஸே வந்து இருந்துச்சுங்க. அது எல்லாமே எடுத்து முடிச்சாச்சுங்க. லன்ச் டைமும் வந்து ஆயிடுச்சு. சரி சனா சாரா ஒன்றுமே சாப்பிடாமல் இருக்காங்களே அப்படின்ட்டு கொஞ்சம் கிரேப்ஸ் வந்து அவசரமாக போட்டு எடுத்துகிட்டு வந்தோம். அதை வந்து கொஞ்சம் கொடுத்துருந்தேன். அதை சாப்பிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஹோட்டல் போயாச்சுங்க. நானும் என் ஹஸ்பண்டும் மட்டன் பிரியாணி வந்து ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதை வந்து ஷேர் பண்ணிவிட்டு அடுத்து வேறு சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு அத்தையெல்லாம் வந்து சிக்கன் பிரியாணி வந்து ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு மட்டன் பிரியாணியோட டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாட்டுக்கோழி பள்ளிப்பாளையம் வந்து சொல்லியிருந்தோம். நாட்டுக்கோழியில் வந்து எங்களுக்கு அவ்வளோ பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைங்க. கொஞ்சம் வந்து பிராய்லர் மிக்சிங் அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் டேஸ்ட் வைஸ் வந்து நல்லா இருந்துச்சு. அது வந்து சாப்பிட்டுட்டு சனா சாராக்கு ஒயிட் ரைஸும் ரசமும் வாங்கி அதை வந்து ஊட்டி விட்டோங்க. அவங்களும் வந்து சாப்பிட்டுக்கிட்டாங்க. பின்னாடி கிட்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்லைடு எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. அது பார்த்த உடனே வந்து அங்கே போகணும் அப்படின்ட்டு வெயில் தாங்க இருந்தாலுமே வந்து அவங்க பேச்சு கேட்கவே இல்லை. சரி கொஞ்சம் நேரம் போய் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்களும் வந்து அங்கே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே அவங்களையும் வந்து விளையாட வச்சுட்டு இருந்தோம். என்ன வெயிலாக இருந்தாலும் குழந்தைகளுக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு வந்து இந்த கேம்ஸ் எல்லாம் இருந்தது, இந்த மாதிரி ஊஞ்சல்லாம் பார்த்தாங்க அப்படின்னா ரொம்பவே ஜாலியாகிடுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி தான். அதுவும் செப்பலும் எதுவுமே போடாமல் அவங்க பாட்டுக்கு விளையாட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. குழந்தைகளுக்கு மட்டும் இந்த மண்ணில் விளையாடுறதுக்கு விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க பாட்டுக்கு எவ்வளோ நேரம் வேணாலும் விளையாடிட்டே இருப்பாங்க. நம்ம வந்து அவங்கள என்ன பண்ணுறாங்க அப்படின்னு மட்டும் பார்த்துட்டு இருந்தோம்னா போதுங்க. நம்மளை எந்த டிஸ்டர்பையுமே வந்து பண்ணவே மாட்டாங்க. பார்க்கெலாம் கூட்டிகிட்டு போயிட்டோம்னா அப்படி தான் அவங்கள வந்து ஒரு சைடில் மண்ணில் விளையாட விட்டுருவோம். நம்ம வந்து ரிலாக்ஸாக உட்காந்துக்கலாம். அவங்களுக்குமே அது நல்லது தான். அதனால் மண்ணில் வந்து கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க பாட்டுக்கு விளையாடிட்டு இருப்பாங்க. இந்த டைம் வந்து அவங்களோட ஆஃப்டர்நூன் ஸ்லீப்பிங் டைம் தான். ஆனால் வந்து அந்த டயர்டே கிடையாது. இதெல்லாம் பார்த்த உடனே வந்து ரொம்ப ஃப்ரெஷ் ஆகிட்டாங்க, ரொம்ப எனர்ஜி ஆகிட்டாங்க. தூங்கவே இல்லைங்க. காரில் ரிட்டன் போகும்போது வேணால் ஒரு சின்ன நேப் எடுப்பாங்க. கண்டிப்பாக தூங்கிடுவாங்க. ஏன்னா இதெல்லாம் விளையாடுறாங்க இல்லைங்களா? அதுக்கு பக்கத்துலேயே வந்துங்க சோம்பு செடி வந்து வச்சுருந்தாங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான சோம்பு. நான் வந்து உண்மையாகவே நான் அன்னைக்கு தான் பார்த்தேங்க. அதுக்கு முன்னாடி நான் சோம்பு செடியெல்லாம் பார்த்ததே இல்லை. அப்படி காஞ்சு அந்த பூ வந்து காஞ்சு போச்சு அப்படின்னா சோம்பு வந்து கிடச்சிருது ஃப்ரெஷ்ஷாக. அது வந்து அங்கேயே பறித்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டுக்கலாம். நான்லாம் வந்து சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். நாங்கள் எல்லாருமே நிஜமாக அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு.
இந்த செடி வந்து மேலே இருக்கிற அந்த புதுசாக க்ரோத் ஆகி வரும் இல்லைங்களா, அந்த லீஃப் மட்டும் இந்த மாதிரி கலர் மாறும். இது வந்து நம்ம இப்போ புதுசாக வாங்கினோம் இல்லைங்களா செடி, அதில் வந்து இது ஒரு செடி வாங்கியிருக்கோம். பாருங்கள் சோம்பு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதுதான் எனக்கே வந்து ரொம்ப ஆசையாக தான் இருந்தது. இது எப்படி வளரும், செடி வைக்கணுமா இல்லை எந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி தெரியலிங்க. ஆனால் நிஜமாக நல்லா ஃப்ரெஷ்ஷான சோம்பாக இருந்துச்சு. அங்கே வந்து நம்ம நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பறித்து இந்த சோம்பு போடுறதுக்காகவே வச்சுருக்காங்க போலேங்க. அவ்வளோ நல்லா இருந்தது. சனா வரவே மாட்டேன்னு சொன்னாங்க. ஒரு வழியாக அவங்களும் கூப்பிட்டுட்டு கார் ஏறியாச்சுங்க. போகிற வழியில் ஒரு ஃபேக்ட்ரி அவுட்லெட் ஷாப் இருந்துச்சுங்க. அந்த ஷாப் நேம் வந்து எனக்கு சரியாக தெரியல, மறந்துட்டேன். அந்த ஷாப்பில் வந்து சரி என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் உள்ளே போனோம். போயிட்டு செப்பல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. அதனால் நான் வந்து இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்லிப்பர் எடுத்துக்கிட்டேன். சாராக்கும் வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி, அப்புறம் என் ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து ஸ்லிப்பர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம். நல்லா இருந்துச்சு. அங்கே ஸ்லிப்பர்லாம் ஷாப்பிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போகிற வழியில் வந்துங்க கொளிஞ்சாம்பரம் வழியில் தான் போனோம். அங்கே வந்து ஒரு சைட் இருக்குது, அதை வந்து பார்த்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் போனோம். இந்த சைட் வந்து ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு சைட்டாக இருக்குதுங்க. ஏன்னா சுற்றியுமே வந்து ரவிராஜ் தேட்டர், அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல், சைல்ட் கேர் ஹாஸ்பிட்டல், மெடிக்கல் ஷாப், ஹோட்டல், இந்த மாதிரி எல்லாமே வந்து சுற்றி இருக்குது. இந்த ஒரு சைட் மட்டும்தான் வந்து எம்டி லேண்டாக இருக்குதுங்க. அதனால் வந்து உங்களுக்கு ஏதாவது என்கொயரிஸ் வேணும் அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்ஸ்லேயும் வந்து கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் ஃபோன் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். நாங்களும் வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் டின்னர்லாம் வந்து முடித்தோம். இதே மாதிரி நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். வித் லவ், சங்கீதா.